இந்த இந்து இந்தியா என்ற கருத்தாக்கத்தை 100 வருடங்களுக்கு முன்னாடி அது எப்படி இருக்கும் என்பது ஒருத்தர் கண்டறிந்தார். அவர் பேர் தான் பெரியார். சனாதனம் என்பதும் பிராமணியம் என்பது எங்கு போய் முடியும்? மத்திய அரசை நம்ம சந்திப்போம், ஒன்றிய அரசு சந்திப்போம், நமக்கு யாருக்குமே தெரியாது. ஒரு பிரதமர் நான் ரேடியோவில் பேச போறேன்னு சொன்னா நாடே பதட்டமாகுது. வேறு எந்த உலகத்தில் எந்த நாட்டிலையும் நடக்காது. கீழ் ஜாதியினருக்கு ஒதுக்கப்பட்ட தண்டனை. ஒரு பலகையில் 2 ஹோல் போட்டு உங்களை கால் அதுக்குள்ள விட்டு 6 மணி நேரம் 7 மணி நேரம் உட்கார வச்சிருவாங்க. ஃபுல் டே. மார்பகங்களை மறைக்கும் சிறப்புரிமை. மார்பகங்களை மறைப்பது சில பேருக்கு மட்டும்தான் பிரிவிலேஜ். அங்க இருக்கும் நம்பூதிரி பெண்களுக்கு மட்டும், சிலருக்கு மட்டுமே ஆன பொது இடங்கள். காந்தியோட சமன் செய்யும் காந்தி பேலன்ஸ் பண்றாரு. அவர் ஒரு தேசிய தலைவர்ங்கிறாரு, எல்லாருக்கும் சம உரிமைங்கிறாரு. ஆனா கோவிலில் வழிபடும் உரிமை சில பேருக்கு மறுக்கப்படணும். அப்படின்னா இந்த ஏரியாவில் ஒரு கோவில் இருக்குன்னா இதுல கீழ் ஜாதியினர் வரணும்னா அந்த ஏரியாவில் மக்கள்கிட்ட பொது வாக்கெடுப்பு நடக்குங்கிறார். பொது வாக்கெடுப்பு நடத்தா என்ன ஆகும்? அது எதிராக தான் போகும். அப்படிப்பட்ட மகானவர் படுகொலை செய்யப்பட்டார்கள் தலித்துகள். பட்ட பகல்ல வில்லேஜ் ஸ்கொயர்ல ஒரு குடும்பத்தையே வெட்டி கொண்டு அந்த பொண்ணை பாலியல் பலாத்காரம் தூக்கி எரிஞ்சிடறாங்க. குற்றவாளிகள் அனைவரும் விடுதலை செய்யப்பட்டு விட்டார். ஒரு ஜட்ஜி தீர்ப்பு கொடுக்கிறதுக்கு முன்னாடி கடவுள் முன்னாடி பிரே பண்ணுவாங்க. அரசியல் சட்டத்தையும் பார்த்து நீ பண்ணுவியா இல்ல மனு தர்மத்தையும் கடவுளையும் வச்சு முன்னாடி பண்ணுவியா? விரோதமான ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாரு ஜஸ்டிஸ். இந்தியாவில் இருக்கும் கார்ப்பரேட் நிறுவனங்களில் ஒரு விவரம் வந்திருக்கு. 90% உயர் பதவிகள்ல மேல் ஜாதிகாரர்கள் தான் இருக்காங்க. அப்ப என்ன தனியார் மயம் அவனுக்கு தான் உதவி பண்ணுது. தனியார் மயம் அதிகமாக என்ன ஆகும்? உங்களுடைய சமூக நீதி இடஒதுக்கீடுக்கு மீனிங் எல்லாம் போயிடல. அதனாலதான் அவன் தனியார் மையத்தை வரவேற்கிறாங்க. அதே மாதிரி நில உடைமை பார்த்தீங்கன்னா தலித்துகளுக்கு 2% கூட கிடையாது இந்தியாவில். முஸ்லிம்களுக்கு இன்னும் கம்மி. 20% கூட இல்லாத உயர் ஜாதியினர் 80% நமக்காக பேசிக் கொண்டிருக்கிறார். அதுதான் ஊடகம். இப்படி எல்லா துறைகளிலும் இந்த ஜாதி என்பது எப்படி இருக்குது? இதற்கு பேர் என்ன சொல்றாங்கன்னா இதுதான் பாசிசம். நம்மளாம் ஏன் பகுத்தறிவு செக்குலரிசம் பேசிட்டு இருக்கோம்? ஒரு சின்ன டீல் போட்டா லைஃப் நல்லா இருக்கும். நம்ம பாட்டு ஏன் புக்கெல்லாம் பப்ளிஷ் பண்ண இப்படிப்பட்ட காசு இறக்கிருக்காங்க. இங்கு தோன்றிய ஒரு திராவிட இயக்கத்தின் ஒரு பிரிவு என்று கருதப்படும் ஒரு கட்சிக்கு கேர் ஆஃப் அமித்ஷா போட வேண்டியிருக்கு. நான் அது பதிவு போட்டேன்னா கேர் ஆஃப் அமித்ஷா அதிமுக, கேர் ஆஃப் அமித்ஷா செங்கோட்டை குறுக்கு தெரு, ஹரித்வார் போஸ்ட் ஆபீஸ் டெல்லிக்கு மிக அருகில் போட்டேன். இங்கே வரும்போதெல்லாம் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம்னா ஒரு பகுத்தறிவாளர் கூட்டத்தில் பேசுகிற மாதிரி மகிழ்ச்சி எங்கேயுமே கிடைக்காது. நம்ம எல்லாத்தையும் விளக்க வேண்டாம். சில வார்த்தைகள் சில சொற்களிலே உள்ளுக்குள்ளே எல்லாருக்கும் போய் சேர்ந்துடும் உடனே. அப்படிப்பட்ட இந்த மாதிரி ஒரு கூட்டம் இது 4வது முறை வருகிறேன் இந்த இடத்துல. இந்த புத்தகத்தின் விற்பனை ஒரு 50 பேர் மேடல் வாங்குறது அப்படின்னா அந்த பகுத்தறிவு வழியில் வந்த இயக்கம் என்பது எப்படி இப்பவும் அப்படியே இருக்குது. புத்தகத்துக்கும் அறிவிற்கும் இன்னைக்கும் அவ்வளோ மதிப்பு கொடுக்கறதுங்கிறது அவரே ஒரு 92 வயசு திரும்ப அவர் வயசு சொல்லக்கூடாது. ஏன்னா அவர் அப்படி இல்லை. அவர் நம்மளோட அவர் ரொம்ப உற்சாகமாக தான் இருக்கார். அப்போ என்னென்னா அது பார்க்கும்போது ரொம்ப நிகழ்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா அப்போ தான் அதனால தான் இன்றைக்கி ஒரு 100 வருஷங்களுக்கு பிறகு இந்த இயக்கம் இன்றைக்கி இருக்குதுன்னா உயிர்ப்போடு இருக்குது. இங்கே தத்துவ சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இங்கே அடிக்கடி நடக்கும் இந்த மேடைகள் அடிக்கடி நடக்கும். அதில் ஆசிரியர் வீரமணி அவர்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன்னா இந்த மாதிரி ஒரு கூட்டத்தில் வந்தப்போ தான் காஸ்ட் ப்ரைட் என்ற புத்தகத்தை பற்றி அவர் இந்த மேடையில் பேசினார். அப்போ தான் இந்த புத்தகத்தை நான் மொழிபெயர்க்கணும் என்று முடிவு செய்தது. அவருடைய அவர் சொன்னது. இன்னொன்று நான் இப்போது பணி ஓய்வு பெற்று ஒரு 3 வருடங்கள் ஆயிடுச்சு. இந்த 3 வருடங்கள் ஒரு 9 புத்தகங்கள் நான் மொழிபெயர்த்திருக்கேன். நடுவில் கொஞ்சம் கேன்சர், அது கொஞ்சம் சின்ன தொந்தரவு, சரியாக போயிடுச்சு. ஸோ அந்த புத்தகங்கள் பல புத்தகங்கள் அவர் உடனே படித்து அதை பற்றி ஒரு கருத்து சொல்லுவார். ஃப்ரண்ட்லைன் பத்திரிகை நான் வெளியிடும்போது கூட கலைஞர் ஸ்பெஷல் ஒன்று போட்டோம். அது லைன் பை லைன் அண்டர்லைன் வச்சு என்கிட்ட பேசினார். அப்போ என்னென்னா இந்த மாதிரி இது ரொம்ப உற்சாகம் தரக்கூடிய விஷயம். ஏன்னா நம்ம பண்ணுற வேலை நமக்கு ஒரு அவார்டு கிடைக்கணுங்கிறதுக்கோ இது காசு கிடைக்கணுங்கிறதுக்கோ அதுக்கெல்லாம் கிடையாது. இந்த கருத்துக்கள் மக்களிடம் போய் சேர வேண்டும் என்பது அது தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறார். 94 வயசில் நான் அவர் அவருடைய அந்த பிறந்தநாள் விழாவுக்கு வந்திருந்தேன். அப்போ நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன். அவர் தான் இந்த உலகத்தில் லாங்கஸ்ட் சர்விங் எடிட்டர் ஆஃப் எ நியூஸ் பேப்பர், ஒரு பத்திரிகையின் அதிக நாள் பணியாற்றிய ஒருத்தர். ஆனால் என்னென்னா ஒரு ஆசிரியர் என்பவர் எல்லாத்தையும் பார்க்க மாட்டார். ஆனால் அவர் வந்தவொடனே உட்காந்து ப்ரூஃப் பார்க்கறதுலேருந்து அந்த பத்திரிகையில் என்ன போனோம், அதில் ஏதாவது வேறு ரெஃபரன்ஸ் இருக்கா, ஹிஸ்டாரிக்கல் ரெஃபரன்ஸ் இருக்கா, இந்து பத்திரிகையிலேருந்து ஒரு இது எடுத்து போடு. தொடர்ந்து புதிய இந்தியா எனும் கோணல் மரம் என்கிற புத்தகம் நிர்மலா சீதாராமன் அவர்களின் கணவர். அவர் அப்படி சொல்வதை விரும்ப மாட்டார். அவர் கடுமையாக அவர் விமர்சித்து ஒரு புத்தகம் எழுதினார். அதை நான் டிரான்ஸ்லேட் பண்ணுறேன்னு ஐயாட்ட சொல்லியிருந்தேன். நான் ட்ரெயினில் வந்துட்டுருக்கேன். ஒரு நாள் வந்துருக்கும்போது ஃபோன் பண்ணி அது முடிச்சிட்டிங்களா அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு அதுக்கு மேலே கொஞ்சம் பதட்டம். ஐயோ அவர் நான் எல்லா மேடைகளிலும் உங்களையும் பேசிக்கிட்டு இருக்கேன், அந்த புத்தகத்தையும் பேசிகிட்டு இருக்கேன்னா இது தரும் உற்சாகம் இருக்குல்ல. அதுதான். இன்னொன்று எப்படி இவ்வளோ வேலை செய்கிறீங்க அப்படின்னு பல பேர் கேட்பாங்க. ஏன்னா அப்படியே பழகிட்டோம் அந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது. ஆனால் என்னென்னா ஒரு அழகான ஒரு கொட்டேஷன் இருக்குது. in times of crisis, even your duty, doing your duty is an act of bravery.
அதாவது ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் உங்களை கடமையை செய்வது கூட ஒரு தீரச் செயல் மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது. அப்போ இந்த வேகம் இதெல்லாம் எங்கே இருந்ததுன்னா இவர்களை போன்ற ஐயாவை போன்ற இன்றைக்கி வந்து தொடர்ந்து வேலை. அதே மாதிரி அடுத்தது திருமாவளவன் அவர் வந்து ஒவ்வொரு கூட்டம் அடிக்கடி சொல்கிற விஷயந்தான். அது வந்து ஒரு 10 பேர் இருக்கிற கூட்டமாக இருந்தால் கூட, ஒரு 1000 பேர் இருந்தால் கூட, 3000 பேர் கிடைத்தாலும் ஒவ்வொரு கூட்டத்திலையும் அவர் வந்து அரசியல் படுத்தும் வேலையை செய்கிறார், அரசியல் மயமாக்கும் தோழர்கள். அது ரொம்ப தெளிவாக. அதாவது காமராஜர் அரங்கத்தில் வந்து நான் ஒரு விருது விழாக்கு என்ன கூப்பிட்டுருந்தாங்க, என் ராமகிருஷ்ணன் என்னை கூப்பிட்டுருந்தார். அப்போ தான் அந்த ஆர்டிகிள் 370 அது வந்து பண்ணியிருக்காங்க. அவ்வளோ பெரிய கூட்டம், ஒரு 2000 பேர் இருக்கும். அந்த கூட்டத்தில் வந்து ஒரு 20 நிமிஷம் ஆர்டிகிள் 370 அது வரைக்கும் யாராவது கேட்டிருப்பாங்களா? பல பேருக்கு தெரிஞ்சிருக்காது. அவ்வளோ தெளிவான உரை. அதே மாதிரி என்னுடைய புத்தகம் சாவர்கரை வரலாறு மன்னிக்காது அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதினேன். அவர் வந்து அது வெளியீட்டு விழா வந்து புத்தக கண்காட்சி நடந்து ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன். அவர் வந்து நான் டெல்லிக்கு போனோம் அப்படின்ட்டு கரெக்டாக 3 மணிக்கு வந்து அதை பற்றி ஒரு அருமையான உரை. அங்கே இருக்க இந்த அரசியல் மயமாக்கல் என்பதில் வந்து இவர்கள் 2 பேரும் செய்யும் பணிங்கிறது எனக்கு எங்களை போல உற்சாகம். ஏன்னா நம்ம செய்யும் பணியை வந்து பாராட்டு விழாக்காக நம்ம பண்ணுறதில்ல, இது நம்ம பாராட்டு விழாக்காக பண்ணுறதில்ல, இது வந்து நம்மளோட கடமையாக தான் நினைக்கிறோம். அந்த கடமையாக இத்தனை வருஷமாக செஞ்சுட்டு இருக்க 2 பேர், அவங்கள பார்க்கும்போது நமக்கு உற்சாகம். அதனால் இந்த புத்தகம் வந்து எப்படின்னா, புத்தகம் என்பது ஒரு அறிவாயுதம். அந்த அறிவாயுதத்தை பயன்படுத்துபவர்கள் முன்னிலே நம்ம வந்து பேசுகிறது வந்து அவ்வளோ பெரிய மகிழ்ச்சி தரும் செய்ய. இன்னும் நம்ம வந்து அதிகமாக செய்யணும் அப்படின்னு. இப்போ இன்றைக்கி ஒரு 9 புத்தகங்கள் முடித்த பிறகு நான் வந்து நானே ஒரு புத்தகம் எழுதணும். என்னை பற்றி நான் எழுத வேண்டிய புத்தகங்கள் எழுதப்படவே இல்லை, எல்லாம் மொழிபெயர்ப்பாகவே இருக்குது. ஏன்னா தமிழில் எல்லாமே வந்து சேர வேண்டும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் ஃபிக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. பல விஷயங்கள் வந்து தமிழில் வரல, அதையெல்லாம் கொண்டு வரணும் தமிழ்லேயே பண்ணிகிட்ருக்கேன். நான் இன்னும் என்னுடைய புத்தகம் ஆங்கிலத்தை கூட எழுதலாம். ஆனால் தமிழில் இந்த மக்களுக்காக நம்ம எது செய்யணும், இங்கே தான் இவர்கள் உணர்வுகளை உயர்த்தணும், இங்கே தான் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணுங்கிற உணர்வு வந்து அதுதான் இன்றைக்கி தமிழ்லேயே செயல்பட்டுருக்கிறதுக்கான முக்கியமான காரணம். அப்போது இதனால் வந்து இந்த அறிவாயுதம் என்று சொல்லும் இதை வந்து பயன்படுத்துவர் மத்தியில் பேசும்போது தான் வந்து நமக்கு உண்மையிலே சந்தோஷம், அதுதான் உற்சாகம் தரும். அடுத்தது நான் வந்து மனோஜ் மிட்டா அவர்கள் வந்து அவர் இப்போ தான் நான் வந்து புத்தகம் மொழிபெயர்ப்பு முடிஞ்சு புக்கு வெளியே வந்த பிறகு தான் அவர் கூட நான் பேசினேன். ஒரு காமன் நண்பர் வந்து எங்களை 2 பேரும் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறார் இமெயிலில். அப்போ தான் நாங்கள் 2 பேரும் பேசிட்டு இருக்கோம். எனக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் 1 or 2 hours வி கேரி ஆன் கன்வர்சேஷன். நிறைய விஷயங்கள் அவருக்கு இன்றைக்கி ரொம்ப ஆர்வமாக பல விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்குவார். அப்போ என்னென்னா அவர்கிட்ட பேசும்போது இந்த நான் இன்றைக்கி கூட அது சொன்னேன், அந்த காலையில் இந்த சிம்போசியத்தில் இந்த தமிழ் மொழிபெயர்ப்புங்கிறது நீங்கள் வந்து முன்னாடி வந்து சென்னைக்கு வந்திருப்பீங்க. இந்த சுயமரியாதை இயக்கம், இந்த பகுத்தறிவு இயக்கத்தோட முக்கியத்துவத்தை வேறு மாதிரி நான் சொல்கிறேன். முன்னாடி வந்து ஒரு ரிசர்ச்சராக வந்திருப்பீங்க, ஆர்கைவ்ஸில் ரொம்ப நாள் ஒர்க் பண்ணியிருக்காரு, எக்மோரில் இருக்க ஆர்கைவ்ஸில். அப்போல்லாம் உங்களுக்கு யாருமே தெரிஞ்சிருக்காது. ஆனால் இனிமேல் சென்னைக்கு நீங்கள் வரும்போது நிச்சயமாக இங்கே இருக்கும் செயல்பாட்டாளர்கள், திராவிடர் கழகத்தில் விசிகேயில் இருக்கவங்களாம் இவங்களாம் மனோஜ் மிட்டா என்பவர் தெரிந்த பேராயிரும். ஏன்னா உங்களுக்கு வந்து வரவேற்பு அதிகமாக இருக்கும் தமிழ்நாட்டில். வேறு எங்கும் இல்லாத வரவேற்பு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா ஒரு விஷயத்தில் நான் பண்ணது நல்ல விஷயம் நான் நினைக்கிறது வந்து தமிழில் வந்து இந்திய மொழிகள் வந்த முதல் மொழிபெயர்ப்பு இது தான், தமிழ் தான். வேறு எந்த மொழியிலும் இன்னும் வரல. அப்போ இங்கே வரும்போது உங்களுக்கு வித்தியாசமான அனுபவம் இருக்கும் என்ன சொன்னேன். அது காரணம் என்னென்னா, இங்கே வந்து நீங்கள் வந்து ஒரு டைட்டில் வச்சுருங்க, காஸ்ட் பேட்டில்ஸ் ஃபார் ஈக்குவாலிட்டி இன் ஹிந்து இந்தியா. அதாவது சமத்துவத்திற்கான போராட்டத்தில் இந்துக்களின் இந்தியா, இந்து இந்தியாங்கிறாரு. அப்போ என்னென்னா, இந்த இந்து இந்தியா என்ற கருத்தாக்கத்தை 100 வருடங்களுக்கு முன்னாடி அது எப்படி இருக்கும் என்பது ஒருத்தர் கண்டறிந்தார். அவர் பேர் தான் பெரியார். நமக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும் சனாதனம் என்பதும் பிராமணியம் என்பது எங்கு போய் முடியும் என்பது பற்றி நமக்கு ஒரு பெரிய பார்வையை கொடுத்தது பெரியார். அன்னைக்கு வந்து தெரியாது நமக்கு இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு மத்திய அரசை நம்ம சந்திப்போம், ஒன்றிய அரசு சந்திப்போம், நமக்கு யாருக்குமே தெரியாது. ஒரு பிரதமர் வந்து நான் ரேடியோவில் பேச போகிறேன்னு சொன்னால் நாடே பதட்டமாகிறது. வேறு எந்த உலகத்தில் எந்த நாட்டிலையும் நடக்காது, பயப்படுறாங்க எல்லோரும் ஒரு பிரதமர் பார்த்து. அப்படிப்பட்ட ஒரு சிக்கலான சூழலில் நம்ம இருக்கோம். அப்போ ஏன் இங்கே வந்து இங்கே மக்கள் வந்து புத்தகத்தையும் இந்த கருத்துக்களையும் அதிகம் ஏற்றுக்கணும். இங்கே முன்னாடி விதை போடப்பட்டு விட்டது 100 வருடங்களாக. இங்கெல்லாம் அதிகமாக பேசப்பட்டு வரும் விஷயங்களுக்கு நீங்கள் ஒரு அகில இந்திய அளவில், ஆல் இண்டியா லெவலில் வந்து brought some evidence about what பெரியார் said, what சுயமரியாதை இயக்கம் இவர்கள் செய்த வேலைகளுக்கெல்லாம் இங்கே மட்டும் இல்லை, இங்கே மட்டும் நடக்கலை, இந்தியாவில் பல பகுதியில் நடக்குது. அதுக்கு எல்லா ஆதாரங்களும் இந்த புத்தகத்தில் இருக்குது. அதுதான் இந்த புத்தகத்து சிறப்பு. அதனால் அடுத்த முறை வரும்போது அப்படி இருக்கும் அப்படி சொன்னேன். இதில் என்னென்னா, இவருடைய வேலை இவர் எப்படி பண்ணியிருக்காரு தெரியுமா? இவர் வந்து ஒரு டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு சீனியர் எடிட்டர், நான் ஒரு பத்திரிகையாளர் இருந்து போய் இவர் சீனியர் எடிட்டர். இந்த வேலையை விட்டுட்டு இதுக்கான தேடலில் இறங்கி 10 வருஷங்கள் இந்த புக்குக்காக ஒர்க் பண்ணியிருக்காரு. எவ்வளோ விவரங்கள்,
டாக்குமெண்டேஷன், விவரங்கள் கலெக்ட் பண்ணுறது. அவர் வந்து தொடங்கும் போது வேறு இந்தியாவில் நடக்கும் வெகுஜன படுகொலை பற்றி தொடங்குறாரு. டெல்லியில் நடந்த இந்திரா காந்தி அந்த சீக்கியர்களுக்கு எதிரான கலவரம், குஜராத்தில் நடந்த கலவரம், அதை பற்றி அடுத்த ஒரு புத்தகம். ஆனால் அவர் புதிய பார்வை போகுது. புதிய பார்வை போனால் பல இடங்களில் வயலன்ஸ், லா இருக்குது, சட்டம் இருக்குது, கண்டஜ், ஏன்னா அங்கே வயலன்ஸ் நடக்குது அப்படின்னு போகும்போது கடைசியாக வந்து ஒரு சாப்டரில் வந்து நேராக சுயமரியாதை இயக்கத்தில் வந்து சேர்றாரு. அவர் எங்கேயோ தொடங்கி வந்து இங்கே வந்து சேர்றாரு. அதுதான் அது வந்து சுயமரியாதைக்கு புகழ் சேர்க்க வேண்டும். யூ டிட் ஸ்டார்ட் வித் த ஐடியா ஆஃப் செலிப்ரேட்டிங் திஸ் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட். நேர்மையான ஒரு ஆராய்ச்சி மூலமாக இங்கே வந்து சேர்றாரு. அதுதான் வந்து அறிவியல் பூர்வமான ஒரு தத்துவம் இருக்கிற இடத்துல வந்து சேருவாங்க எல்லாருமேங்கிறது தான் உண்மை. அப்போ என்னென்னா, இந்த இப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு வந்து சேரும்போது அவர் வந்து ஏறக்குறை 598 பக்கம். அது அந்த பக்கங்களில் 18 சாப்டர். அதில் வந்து டைம் லைன் ஒன்று கொடுத்துருப்பாரு, காலக்கோடும்பாங்கள்ல. அதை நீங்கள் படிச்சிங்கனாலே அதை வச்சு இன்னும் ஒரு 10 தீசிஸ் எழுதலாம். ஒவ்வொரு சப்ஜெக்டை பற்றியும் நீங்கள் தனியாக வந்து பிஹெச்டி பண்ண முடியும். யூ கேன் ரைட் வித் யுவர் டைம் லைன். பீப்புள் கேன் டூ ரிசர்ச் அண்ட் பிரிங் அவுட் புக்ஸ். தட்ஸ் த கைண்ட் ஆஃப் ஸ்டஃப் யூ ஹேவ். அது வந்து எனக்கு வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு பண்ணுறது. நான் வந்து 8-9 புத்தகங்கள், நூறாணி புத்தகங்கள்லாம் கூட பண்ணியிருக்கேன். ரொம்ப டஃப்பான புக்கு. ஆனால் இது ரொம்ப சேலஞ்சிங். சட்ட நுணுக்கங்கள் இருக்கணும். பிரிட்டிஷ்கார வரான், அவங்களே சட்டங்கள், பிரிவி கவுன்சில் வருது, சட்டமன்றத்தில் நடந்த விவாதங்கள், பாராளுமன்றத்தில் நடந்த விவாதங்கள், நீதிமன்றங்கள் நடந்த போராட்டங்கள், இதெல்லாம் எவ்வளோ சிக்கலான விஷயங்கள் அப்படின்னு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. அப்போ அவர்கிட்ட நான் கேட்டேன், ரொம்ப கஷ்டப்பட்டேன், அப்புறம் எப்படி பண்ணேன், மொழிபெயர்ப்பு நல்லா வந்திருக்காதான் சொல்கிறாங்க, இனிமேல் நீங்கள் தான் சொல்லணும், நான் வந்து இப்போவே வந்து கொண்டாட முடியாது, இனிமேல் மக்கள் நமக்கு வர கருத்து தான். அப்போ என்ன சொன்னேன்னா, ஒரு டெக்ஸ்ட் எந்த அளவுக்கு நல்லா இருக்கோ அதுதான் ஒரு மொழிபெயர்ப்பாளர் வந்து இன்ஸ்பயர் பண்ணுறது, ஊக்கம் கொடுப்பது. நீங்கள் நல்ல ஒரு அருமையான ஒர்க்கை பண்ணிங்கன்னா மொழிபெயர்ப்பாளருக்கு அதே மேலே ஒரு சந்தோஷம் உலகத்தில் இருக்கவே முடியாது அப்படிங்கிறத சொன்னேன். அதனால தான் அந்த வேலையை வந்து ரொம்ப இதுக்கு வந்து இதோட மதிப்பு வந்து இன்னும் கூடிக்கொண்டே போகும் வரும் காலங்களில். அதில் வந்து அதிகமாக தமிழ்நாட்டின் பங்களிப்பு வந்து நிறையா இருக்கும். இப்போ இந்த புத்தகத்தை பற்றி நான் வந்து சில விஷயங்கள் சொல்லிடுறேன். எல்லாத்தையும் சொல்லிவிட்டு அப்புறம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இது எப்படிப்பட்ட தலைப்புகள் இருக்குன்னு பாருங்கள். ஒன்றும் இல்லை, தமிழில் கீழ் ஜாதியினருக்கு ஒதுக்கப்பட்ட தண்டனை, அது கீழ் ஜாதிக்குன்னே ஒரு தண்டனை வச்சுருக்காங்க. என்ன, ஸ்டாக்ஸ் தண்டனை. ஒரு பலகையில் வந்து 2 ஹோல் போட்டு ஏதாவது தண்டனை, ஏதாவது நீங்கள் தவறு செஞ்சால் உங்களை வந்து அது லெவலில், பஞ்சாயத்து லெவலில் வந்து பண்ணி உங்களை வந்து கால் அதுக்குள்ளே விட்டு 6 மணி நேரம் 7 மணி நேரம் உட்கார வச்சுருவாங்க. ஃபுல் டே மக்களின் பார்வையில் வச்சுருவாங்க. அவ்வளோ. ஆனால் யாருக்கு இந்த தண்டனை? கீழ் ஜாதியினருக்கு. கீழ் ஜாதியினர் என்று அவர்கள் சொல்வார். நாம் கீழ் ஜாதியினர் யாருமே சொல்கிறதில்ல. கீழ் ஜாதியினர் இப்படிப்பட்டது. அப்புறம் இன்னொன்று, மார்பகங்களை மறைக்கும் சிறப்புரிமை, த ப்ரிவிலேஜ். மார்பகங்களை மறைப்பது சில பேருக்கு மட்டும்தான் ப்ரிவிலேஜ். யாருக்கு? அங்கே இருக்கும் நம்பூதிரி பெண்களுக்கு மட்டும். அதுக்கு எதிரான போராட்டம், அது ஒரு சாப்டர் இதில். அப்புறம் வந்து நான் எல்லாத்தையும் சொல்ல. அப்புறம் வந்து ஒரு பிராமணர் இல்லாத திருமணம், அங்கேருந்து சுயமரியாதை இயக்கத்துக்கு அங்கே தான் வராது. பிராமணர் இல்லாத திருமணம் என்ற சாப்டரில் என்ன வருதுன்னா, மகாராஷ்டிரா மாநிலத்தில் வந்து அங்கே ஒரு வழக்கம் இருந்தது. அதாவது இப்போது இந்த ஏரியா, இந்த வேப்பேரி இந்த ஏரியானா, இந்த ஏரியாவுக்கு வந்து ஒரு வத்தன் ஜோஷி, ஏரியாவுக்கான ஒரு புரோகிதரை வந்து நியமிச்சிருவாங்க. அப்போ அந்த புரோகிதரை வச்சுருந்தா நீங்கள் வந்து எல்லா நிகழ்ச்சியும் நடத்தணும். நீங்கள் வந்து அந்த நிகழ்ச்சி வேறு யாராவது வச்சு பண்ணிங்கன்னா அதுக்கு உரிய தொகையை வந்து அவர்கிட்ட கொடுத்துடணும். இப்படிப்பட்ட ஒரு சட்டம் ஜோஷி சட்டம் அப்படின்னு அதுக்கு எதிரான ஒரு பெரிய போராட்டம். அப்போ பிராமணர்கள் இல்லாத திருமணம் இருக்க முடியுமா அப்படின்னும் போது சில பேர் தைரியமாக பண்ணிடுறாங்க அந்த மொழி. ஆனால் என்னென்னா, நீ வந்து வேத மந்திரங்களை ஓதக்கூடாது. கல்யாணத்தில் வந்து வேறு யாராவது பண்ணால் கூட நீ புராண மந்திரங்கள் தான். அவனே தெரிஞ்சிருக்கு, புராணம்லாம் கட்டுக்கதை நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கிறது, வேதம்ங்கிறது வந்து அதை வந்து அவன் உயர்வான இடத்துல வச்சுருக்கான். அப்போ வந்து அப்படிப்பட்ட ஒரு இதை வந்து அப்போ தான் சுயமரியாதை திருமணம் என்ற இடத்துக்கு அடைகிறார். அப்போ தான். அப்புறம் இதில் வந்து இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், சிலருக்கு மட்டுமே ஆன பொது இடங்களில் நடக்கிறது வந்து எவ்வளோ கஷ்டமான வேலை, அதை பற்றி அது வந்து இந்தியா ஃபுல்லாக நடந்த போராட்டங்கள் இதை பற்றி சொல்கிறாங்க. இதில் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது காந்தியோட சமன் செய்யும். காந்தி பேலன்ஸ் பண்ணுறாரு. அவர் ஒரு தேசிய இயக்க தலைவருங்கிறாரு, எல்லாருக்கும் சம உரிமைங்கிறாரு. ஆனால் கோவிலில் வழிபடும் உரிமை வந்து சில பேருக்கு வந்து மறுக்கப்படணும் அப்படின்னா அவர் கடைசியில் என்ன திரும்ப சமரசம், இந்த ஏரியாவில் ஒரு கோவில் இருக்குன்னா இதில் வந்து கீழ் ஜாதியினர் வரணும்னா அந்த ஜாதி அந்த ஏரியாவில் மக்கள்கிட்ட பொது வாக்கெடுப்பு நடக்கணுங்கிறாரு. எவ்வளோ மோசமான ஒரு பழக்கம் அது. பொது வாக்கெடுப்பு நடத்தால் என்ன ஆகும்? அது எதிராக தான் போகும். ஸோ அப்படிப்பட்ட மகானவர். அதனால் வந்து இது வந்து நான் வந்து சுருக்கமாக சொல்கிறேன். 15 சாப்டர் இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமான சாப்டர் கடைசியாக நான் பார்க்குறதுன்னா, இந்த நீதித்துறையை பற்றி ஆசிரியர்லாம் அடிக்கடி எழுதிட்டு, நீதித்துறையில் வந்து எவ்வளோ பேர்
தலித்துகள் இருக்காங்க, பிற்படுத்தப்பட்டோங்கிறது இங்கே அப்பட்டமாக வெளிப்பட்டதுன்னா இந்த தலைப்பு வந்து வெகுஜன படுகொலையாளர்களை விடுவித்த நீதிபதிகள். ஏறக்குறைய 10-12 கேஸ் இந்தியாவில் நடந்திருக்கு. படுகொலை செய்யப்பட்டார்கள் தலித்துகள். பெண்மணி கேஸில் கடைசியாக வந்துச்சு கன்விக்ஷன். சுந்தூர்னு ஒரு இடம் ஆந்திராவில், அங்கே கைர்லாஞ்சில், அதாவது பட்டப்பகலில் ஒரு ஒரு வில்லேஜ் ஸ்கொயரில் வந்து ஒரு குடும்பத்தையே வெட்டி கொன்று அந்த பொண்ணை வந்து பாலியல் பலாத்காரம் தூக்கி எரிஞ்சிடுறாங்க ஆற்றுல. இந்த மாதிரி 12 இன்சிடென்ட் நடக்குது. ஆனால் என்னென்னா அதில் எல்லாமே குற்றவாளிகள் அனைவரும் விடுதலை செய்யப்பட்டு விட்டார்கள். அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பற்றி ரொம்ப அழகாக சொல்கிறாரு. மாஸ் மர்டரர்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக வெளியே போயிடுறாங்க. எப்படின்னா, இந்த நீதி பரிபாலன கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் என்பது போலீஸ்காரர்னு தோணுது. உச்சநீதிமன்றம் வரைக்கும் போகுது. நமக்கு இருக்கிற உச்சநீதிமன்றம் உங்களுக்கு தெரியும். ஒரு ஜட்ஜு வந்து நான் வந்து தீர்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து கடவுளுக்கு முன்னாடி ப்ரே பண்ணுவாங்கிறாரு. நீ அரசியல் சட்டத்தையும் பார்த்து நீ பண்ணுவியா, இல்லை மனு தர்மத்தையும் கடவுளையும் வச்சு முன்னாடி பண்ணுவியான்னா, அரசியல் சட்டத்துக்கு விரோதமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை விடுறாரு ஒரு ஜஸ்டிஸ். அவ்வளோ மோசமான பாபரி மஸ்ஜித் ஜட்ஜ் கொடுக்குறாரு. அப்போது இந்த மாதிரி படுகொலையாளர் விடுதலையாளருக்கு என்னென்னா, இந்த கீழ்மட்ட போலீஸிலேருந்து பெரிய நீதிபதிகள் வரைக்கும் பலரும் ஜாதி ரெப்ரசன்டேஷன் எவ்வளோ இருக்குது அது வந்து தெரியும் நமக்கு. எவ்வளோ கம்மியாக இருக்குது. பிற்படுத்தப்பட்டு ரொம்ப கம்மி, தலித்துகள் கிடையவே கிடையாது. இது அங்கே மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்கும் கார்ப்பரேட் நிறுவனங்களில் ஒரு விவரம் வந்திருக்கு. 90% உயர் பதவிகளில் யார் இருக்காங்கன்னா மேல் ஜாதிக்காரர்கள் தான் இருக்காங்க அப்படிங்குது கார்ப்பரேட் நிறுவனங்களில். அப்போ என்ன, தனியார் மயம் அவனுக்கு தான் உதவி பண்ணுது. தனியார் மயம் அவனுக்கு உதவும் போது தனியார் மயம் அதிகமாக என்னாகும், உங்களுடைய சமூக நீதி இடஒதுக்கீடுக்கு மீனிங்லாம் போயிடல. அதனால தான் அவன் தனியார் மையத்தை வரவேற்கிறாங்க. இந்த முதலாளித்துவ அமைப்பையும் இந்த சுரண்டல் அமைப்பையும் தாங்கி நிற்பவர்கள் அந்த உயர் ஜாதிகள் தான் இன்றைக்கி அதிகமாக பலன் பெற்றிருக்காங்க. அவங்க வந்து அங்கே இருக்காங்க. மீடியம் அண்ட் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா 66-70% உயர் ஜாதியில் இருக்காங்க. இப்போது அதே மாதிரி நில உடைமை பார்த்தீங்கன்னா தலித்துகளுக்கு வந்து 2% கூட கிடையாது இந்தியாவில். முஸ்லீம்களுக்கு இன்னும் கம்மி. இதெல்லாம் விட்டுருங்க. இந்த உண்மைகளெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டிய மீடியா, நான் இருந்த மீடியா, அவர் இருந்த மீடியாவோட ரெப்ரஸன்டேஷன் அதுமா ஒரு சர்வே நடத்தினாங்க. அந்த சர்வேயில் என்ன வருதுன்னா, 45 ஆர்கனைசேஷன், முக்கியமான டைம்ஸ் ஆஃப் இந்தியா, ஹிந்து, அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஊடகங்கள்லாம் ஒரு சர்வே நடத்துகிறாங்க. யோகேந்திர யாதவ் நடத்தின சர்வே. அந்த சர்வேயில் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 80% இருக்கும், அதாவது 20% இருக்கும் உயர் ஜாதியினர். அவர்கள் தான் எல்லா 10 பதவிகள், முக்கியமான எடிட்டர், அசோசியேட் எடிட்டர், சீஃப் ரிப்போர்ட்டர், இந்த பதவிகள்லாம் வந்து இந்த செய்திகளெல்லாம் வெளியே யார் எப்படி சொல்லுவாங்க, இவர்கள் தான் இந்த பதவியில் உட்காந்துருக்காங்க. அப்போ என்னென்னா, அப்படிப்பட்ட ஒரு மீடியாவில் தான் நம்ம இருக்கோம். அப்போது 20% இருக்கும், 20% கூட இல்லாத உயர் ஜாதியினர் வந்து 80% நமக்காக பேசிக்கொண்டிருக்கிறார். அதுதான் ஊடகம். ஏன் ஊடகம் இப்படி மோசமாக இருக்குன்னா, அது காரணம் அங்கேயும் ஜாதி வந்து உயர் ஜாதியினர் தான் உயர் பதவிகள் இருக்காங்க. இப்படி எல்லா துறைகளிலும் இந்த ஜாதி என்பது எப்படி இருக்குது. மண்டல் கமிஷனுக்கு பிறகு 25-30 வருஷத்துக்கு பிறகு 25% தான் உள்ளே போயிருக்கும். அப்போ உங்களுடைய வாழ்க்கையின் எல்லா படமும் உங்களை சூழ்ந்திருக்காங்க. இதற்கு பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுதான் ஃபாசிசம். ஃபாசிசம் என்பதை அப்போவே ஐடென்டிஃபை பண்ணா, அந்த பிராமணியத்தின் ஒரு வடிவம் தான் ஃபாசிசம். ஒரு முக்கியமான வளர்ச்சி பெற்ற, மிகவும் அதிகமாக பலன் பெற்ற இந்தியர்களுக்கு பாதுகாக்கும் ஒரு வடிவம் தான் ஃபாசிசம் என்பது. அவர்களின் நலன்களுக்காக தான். அதனால தான் அரிய வகை ஏழை என்ற ஒரு உலகத்திலே இல்லாத ஒரு அரிய தத்துவத்தை கொண்டு வந்து, அதுக்குன்னு ஒரு இடஒதுக்கீடு கொண்டு வந்து ஒரு அரசாங்கம், இந்த அரசாங்கத்தை இவர்கள் தான் பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இதற்கு இப்போ என்னென்னா, திராவிட இயக்கம் பெற்ற வெற்றிகள் 100 வருடங்கள். 1925 வந்து 3 முக்கியமான இயக்கங்கள் தோன்ற ஒரே வருஷத்தில் வந்து இடதுசாரி இயக்கம், அப்போ தான் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஃபார்ம் பண்ணுறாங்க. அதே வருஷத்தில் தான் சுயமரியாதை இயக்கம். அதே வருஷம்தான், நான் அந்த பேர் சொல்ல வேண்டாம், அவங்க யார் வந்தாங்கன்னு, ஆர்எஸ்எஸ். இந்த 3ம் இன்றைக்கி வந்து என்ன நடக்குது, இதுதான் உண்மை. இந்தியாவில் இன்றைக்கி உண்மை எங்கே வந்து சுயமரியாதை இயக்கம் சனாதனமும் எங்கே மோதிக்கொள்ளுதுன்னா, இந்த ஆர்எஸ்எஸ் அந்த தத்துவத்தில், வலதுசாரி சனாதன தத்துவத்தில் ஊறி வந்த ஒரு சக்தி வந்து இன்றைக்கி மத்திய அரசில் பதவியில் இருக்குது. தமிழ்நாட்டில் இந்த திராவிட இயக்க பாரம்பரியத்தில் வந்து சுயமரியாதை இயக்கம் பகுத்தறிவு வந்து ஒரு அரசாங்கம் இருக்குது. வாழ்க்கையில் முதல் முறையாக இந்தியாவில் வந்து இந்த 2 சக்திகளும் மோதிக்கொண்டன. அதனால தான் வந்து இன்றைக்கும் தமிழ்நாடு வந்து அந்த சனாதன சக்திகளை உள்ளே விடாமல் மறுத்துக்கிட்டு இருக்கு. அதை உடைப்பதற்கான வேலை இன்று தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஊடகங்களை விலைக்கு வாங்கிவிட்டார்கள், ஊடகத்தில் பேசுபவர்களை விலைக்கு வாங்கிவிட்டார்கள். யார் வேண்டாலும், எனக்கு கூட தோணும், நம்மளாம் ஏன் பகுத்தறிவு செக்குலரிசம் பேசிகிட்டு இருக்கோம், ஒரு சின்ன டீல் போட்டால் லைஃப் நல்லா இருக்கும், நம்ம பாட்டுக்கு ஏன் புக்கெல்லாம் பப்ளிஷ் பண்ண, அப்படிப்பட்ட காசு இறக்கியிருக்காங்க. இன்றைக்கி தெரியும் உங்களுக்கு, இங்கே தோன்றிய ஒரு திராவிட இயக்கத்தின் ஒரு பிரிவு என்று கருதப்படும் ஒரு கட்சிக்கு கேர் ஆஃப் அமித்ஷான்னு போட வேண்டியிருக்கு. இன்றைக்கி நான் வந்து பதிவே போட்டேன், கேர் ஆஃப் அமித்ஷா. நான் வந்து பதிவு போட்டேன்னா கேர் ஆஃப் அமித்ஷா
அஇஅதிமுக, கேர் ஆஃப் அமித்ஷா, செங்கோட்டை குறுக்கு தெரு, ஹரித்வார் போஸ்ட் ஆஃபீஸ் டெல்லிக்கு மிக அருகில் போட்டேன். ஸோ இந்த சூழலில் ஏன் இந்த இரண்டு தத்துவங்கள் மோதி நிற்குது? இன்றைக்கி நேர்கோட்டில் வந்திருக்குது. இங்கே இருந்த திராவிட இயக்கம், சுயமரியாதை இயக்கம், அதற்கு நேராக சனாதன இயக்கமும் நேர்கோட்டில் சந்தித்து நிற்கிற இரண்டுக்குமான போட்டி வந்து கடுமையான, அதை வந்து உடைக்கிறதுக்கான முயற்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. கட்சிகளை உடைப்பது, ஜாதிகளை உடைப்பது, இப்படிப்பட்ட எல்லா முயற்சியும் நடக்கும்போது அந்த சூழலில் தான் இந்த மாதிரி நூல்கள் வந்து முக்கியத்துவம் பெறுகின்றன. அதனால் வந்து இந்த நூல் வந்து உங்களுக்கு ஒரு எல்லாருக்குமே ஒரு அறிவாயுதமாக, ஏன்னா இது வந்து பேட்டில் ஃபார் த மைண்ட்ஸ் ஆஃப் த பீப்புள். நான் வந்து எல்லா கல்வியெல்லாம் கைப்பற்றிட்டாங்க. இன்க்ளூசிவ் என்ன எஜுகேஷன் புதுசாக ஒரு பாலிசி வந்திருக்கு, அது பேர் மறந்துட்டேன். இல்லை இந்தியன் நாலேஜ் சிஸ்டம்ஸ். எங்கே பார்த்தாலும் இந்தியன் நாலேஜ் சிஸ்டம்ஸ். மனோஜ் மிட்டா ஒரே ஒரு கேள்வி கேட்டேன்னா, இந்தியன் நாலேஜ் சிஸ்டத்தில் முக்கியமானது பெரியார் தத்துவம் தானே, அம்பேத்கர் தானே இந்தியன் நாலேஜ் சிஸ்டம், அதுதானே ஒரிஜினலாக இந்த மக்களுக்கான தத்துவம் அப்படிங்கிற அவர் கேட்குறாரு. அதுதான் உண்மை. ஆனால் இந்த நேரத்தில் இந்த புத்தகம் என்பது சரியான நேரத்தில் வந்திருக்கிறது. கரெக்டாக அந்த புத்தகம் வெளியிட்டப்போ நான் பிளான் பண்ணிலாம் வெளியிடல. நான் வந்து 6 மாதத்துக்கு முன்னாடி முடிச்சிட்டேன் அந்த புத்தகத்தை, டிசம்பர்லேயே முடிச்சிட்டேன். அது அனுஷ் வந்து வெளியிட்டுறது ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணார். கரெக்டாக என்னென்னா கோயின்சிடென்ஸ் என்னென்னா, கரெக்டாக சுயமரியாதை இயக்கத்தின் 100 கொண்டாடப்படும் நேரத்தில் இந்த புத்தகம் வருகிறது. இது மேபி தெய்வ செயலாக கூட இருக்கலாம். நன்றி, வணக்கம்.